வணக்கம் மக்களே. இப்போ இந்த வீடியோ எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த தேர்தல் ஆணையம் வந்து கணக்கீட்டு படிவம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கான வீடியோ தான். அது எப்படி நம்ம இந்த ஃபார்மை ஃபில் பண்ணுறோன்ற டீட்டெயில்ஸ் இதுக்கோசம் தான் இந்த வீடியோ நம்ம இப்போ பதிவிடுறோம். ஸோ உங்களுக்கான டீட்டெயில் எல்லாமே இதிலே கிடைக்கும் நான் நம்புகிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பிஎல்ஓவுடைய நம்பர் இருக்கும். பிஎல்ஓவுடைய மொபைல் நம்பர். இவங்க வந்து நம்மளுக்கு ஏதாச்சும் இந்த ஃபார்ம் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறதுல ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்தால் அப்போ வந்து இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா பிஎல்ஓக்கு அவங்க உங்களுக்கான ஆன்சர் என்னன்றது எல்லாத்தையும் சொல்லுவாங்க. அப்புறமா பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வாக்காளரின் பேர் ஃபரிதா பானு. இந்த அப்ளிகேஷன் நம்ம டெமோவாக எடுத்துருக்கிறது ஃபரிதா பானுன்றவங்களுடைய அப்ளிகேஷன் தான் இது. இதில் வந்து அவங்களுடைய டீட்டெயில் இருக்குது பாருங்கள். வாக்காளர் போடு, புகைப்பட அடையாள அட்டை எண், அப்புறம் அவங்களுடைய அட்ரஸ்ஸு, அதுக்கப்புறம் அந்த வரிசை எண் அப்படின்ற அவங்களுடைய சட்டமன்ற தொகுதி என்ன அப்படின்றது எல்லாமே இந்த பாக்ஸில் இருக்குது. இதில் 2 ஃபோட்டோ இருக்குது. ஒன்றுத்தில் நார்மல், இன்னொன்றுத்தில் நம்ம என்னென்னா இப்போ நம்ம கரண்டாக எப்படி இருக்கோம் அப்படின்றதெல்லாம் ஃபோட்டோவை பிடிச்சி பாஸ்போர்ட் சைஸை ஒட்டி நம்ம கொடுக்குற அதிகாரிகிட்ட நம்ம சப்மிட் பண்ணும்போது ஃபோட்டோ ஒட்டி சப்மிட் பண்ணணும். 2 ஃபார்மில் ஒரு ஃபார்மில் ஒட்டினா போதும், இன்னொரு ஃபார்மில் தேவையில்லை. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம மொத்தம் 3 பாக்ஸ் இருக்குது. 1 2 3. இதில் வந்து 3 பாக்ஸ் எப்படி ஃபில் பண்ணுறன்றதை வாங்க நம்ம பார்க்கலாம். மொதல் பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வாக்காளரினுடைய அவங்களுடைய டீட்டெயில்ஸ், ஓகேங்களா? அவங்களுடைய பிறந்த தேதி, அப்புறம் அவங்க ஆதார எண், உங்களுடைய ஆதார் எண் என்னவோ அதை ஃபில் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் கைபேசி எண், அப்புறம் தந்தையின் பேர், அதாவது பாதுகாவலராக தந்தையான்ற அவங்களுடைய பேர் எழுதிடுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க புகைப்பட அடையாள அட்டை, அதாவது ஓட்டர் ஐடியோடைய எண் இங்கே ஃபில் பண்ணிவிடுங்க. தாயாரின் பெயர் அதை ஃபில் பண்ணிவிடுங்க. அப்புறம் தாயாரின் வாக்காளர் புகைப்பட அடையாள அட்டை இங்கே ஃபில் பண்ணிவிடுங்க. ஓகே. அதுக்கப்புறம் துணையார், அதாவது மேரேஜ் ஆகிருந்தால் அவங்களுக்கு மேரேஜ் ஆயிருந்துச்சின்னா அவங்களுடைய நேம் அண்ட் ஓட்டர் ஐடி நம்பர் இங்கே எழுதிடுங்க. ஓகே. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 2வது பாக்ஸ் 3வது பாக்ஸ் பார்க்கலாம். 2வது பாக்ஸ் எதுக்காகன்னு பார்த்திங்கன்னா நம்ம இங்கே ஃபில் பண்ணோம் இல்லையா டீட்டெயில்ஸு, இவங்க 2002 ஓட்டு போட்டிருந்தாங்கன்னா அதோடைய டீட்டெயில் இங்கே ஃபில் பண்ணணும். அது எப்படின்னா சேம் வாக்காளரின் பெயர், வாக்காளரின் புகைப்பட அடையாள ஓட்டர் ஐடியோடைய எண், அப்புறம் உறவினர் பெயர், தந்தை தாய் அந்த மாதிரி என்ன உறவு நீங்கள் இருக்கோ அதை நீங்கள் எழுதிடுங்க. உறவினர் பெயர், அதுக்கப்புறம் உறவினர் முறை, தந்தை தாய் அப்படின்றது இங்கே நீங்கள் ஃபில் பண்ணிவிடுங்க. ஓகே. அப்புறம் மாவட்டம், அப்புறம் மாநிலம், நம்ம நீங்கள் எந்த மாவட்டத்தில் இருக்கீங்களா அது உங்களுடைய மாநிலம் தமிழ்நாடு போட்டுருங்க. அப்புறம் சட்டமன்ற தொகுதியின் பெயர், ஓகேங்களா? எந்த சட்டமன்றத்துக்கு கீழே வரீங்க அப்படின்றது, தொகுதியின் எண், இது என்ன எண் அப்படின்றத நான் வந்து என்னுடைய முன்னாடி வீடியோவில் நான் போட்டிருக்கேன், ஓகேங்களா? அதில் பார்த்தீங்கன்னா எப்படி 2002 லிஸ்ட்டு டவுன்லோட் பண்ணுறது கவர்மெண்ட் வெப்சைட்லன்றதை நான் போட்டிருக்கேன். அந்த வீடியோ போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கான லிஸ்ட்டை டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். டவுன்லோட் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் போய் உங்களுடைய நேமை வச்சு நீங்கள் தேர்ந்தீங்க அப்படின்னா பகாயன் இந்த மாதிரி என்ன வச்சு தேர்ந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 3 டீட்டெயில் ஃபில் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் கிடச்சிடும். அதுபடி என்னென்ன கேட்டிருக்காங்களோ அதை நீங்கள் பார்த்து ஃபில் பண்ணிக்கோங்க உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் எதுவும். அப்புறம் இந்த 3வது பாக்ஸ், இப்போ நீங்கள் 2002 நீங்கள் ஓட்டு போடலை அப்படின்னா நீங்கள் இந்த பாக்ஸை ஃபில் பண்ணக்கூடாது, இந்த பாக்ஸை ஃபில் பண்ணணும். 3வது பாக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது நம்மளுடைய தாத்தா பாட்டி அப்பா அம்மா அவங்க வந்து 2002 முன்னாடி ஓட்டு போட்டிருந்தாங்கன்னா அவங்களுடைய டீட்டெயில்ஸ் இங்கே நம்ம ஃபில் பண்ணணும். அதாவது அவங்களுடைய பேர், அவங்களுடைய அடையாள அட்டை, அப்போ 2002 ஒரு ஓட்டர் லிஸ்ட்டில் எண் இருக்கும், அந்த லிஸ்ட்டில் இருக்கும், அந்த எண்ணை இங்கே ஃபில் பண்ணிக்கோங்க. அவங்க என்ன உறவு முறை உங்களுக்கு, தாத்தாவா பாட்டியா அப்பாவா அம்மாவா அப்படின்ற டீட்டெயில் இங்கே ஃபில் பண்ணிக்கோங்க. அவங்களுடைய பேர், அதுக்கப்புறம் அவங்களுடைய உறவு முறை, அதான் முன்ன சொன்னீங்களா அதே மாதிரி அவங்களுடைய உறவு முறை ஃபில் பண்ணிட்டு, அதே மாதிரி அவங்க எந்த மாவட்டம் எந்த மாநிலம் அப்போ இருந்தாங்களோ அதை வந்து இங்கே ஃபில் பண்ணிவிட்டு, தமிழ்நாடு தான் இருப்பாங்க, மாவட்டம் என்னவோ அது தகுந்த மாதிரி பார்த்து, சில பேர் வந்து ஷிஃப்ட் ஆகிறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ஷிஃப்ட் ஆகிருந்தால் அந்த மாதிரி பார்த்துக்கலாம், அப்படின்லாம் தகுந்த மாதிரி பார்த்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. மீனிங் இங்கே சொன்ன அதே மாதிரி தான் 2002 லிஸ்ட்டில் என்னென்ன இருக்கும், சட்டமன்ற தொகுதியின் எண், பெயர், பாகம் எண், வரிசை எண், இது 3த்தையும் இங்கே ஃபில் பண்ணிவிட்டு உங்களுடைய சிக்னேச்சர், அப்புறம் பிஎலோடைய சிக்னேச்சர் இங்கே அவங்க பண்ணிக்குவாங்க. இதை ஃபுல்லாக நீங்கள் ஃபில் பண்ணிங்களா இல்லை கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு உங்களுக்கு வெரிஃபை பண்ணிவிடுவாங்க. ஓகே. இதே மாதிரி உங்களுக்கு மேலே எதனா டவுட் இருக்குன்னா டைரெக்டாக டிஎம் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து என்னன்ற விளக்கத்தை நான் அந்த டிஎம்லேயே டைரெக்டாக அவங்களாம் மெசேஜ் பண்ணுறேன். ஓகேங்களா?